வணக்கம். நேற்று காலை முதல் இன்று காலை வரை சில முக்கிய செய்திகளை பார்க்கலாம். டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு எதிர்ப்பு கிளம்பியுள்ள நிலையில் மத்திய அரசு இன்று ஆலோசனை. டங்ஸ்டன் சுரங்க உரிமத்தை ரத்து செய்ய வலியுறுத்தி சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் ஒன்றிய அரசுக்கு ஏற்கனவே அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு எதிர்ப்பு கிளம்பியுள்ள நிலையில் ஒன்றிய அரசு இன்று ஆலோசனை நடத்துகிறது. ஒன்றிய சுரங்கத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டி பிரதமருடன் இன்று ஆலோசனை நடத்த உள்ளார். பிரதமர் உடனான ஆலோசனைக்கு பிறகு மாநில அரசுடன் பேசி ஓரிரு நாளில் அறிவிப்பு வெளியாக வாய்ப்பு உள்ளது. ஸ்டாலின் மருமகனும் அதிகாரிகளும் அதானியை சந்தித்தனர். ஆதாரம் உள்ளதாக அண்ணாமலை தகவல். அதானியை எங்கள் குடும்ப உறுப்பினர்கள் யாரும் சந்திக்கவில்லை என முதல்வர் அறிவித்தால் அவர்கள் சந்தித்ததற்கான ஆதாரங்களை வெளியிடுவேன் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்தார். திருவண்ணாமலையில் ஏறுவதற்கு பக்தர்களுக்கு அனுமதி இல்லை என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலையில் சில நாள்களுக்கு முன்பு வரலாறு காணாத கனமழை பெய்ததில் மலையில் 3 இடங்களில் சரிவு ஏற்பட்டு அதில் 7 பேயா பலியாகினர். இந்த நிலையில் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் கார்த்திகை தீப திருவிழா வெள்ளிக்கிழமை கொண்டாடப்பட உள்ளது. ஆண்டுதோறும் மலையின் மீது 2000 பேர் ஏறி பரணி தீபம் ஏற்றுவது வழக்கம். இந்த ஆண்டு 2000 பேர் மலை ஏறுவது சாத்தியமா என்று நிலவியல் நிபுணர்கள் கடந்த வாரம் ஆய்வு செய்து முதல்வரிடம் அறிக்கையை சமர்ப்பித்தனர். 498A சட்டத்தை பெண்கள் தவறாக பயன்படுத்துகின்றனர். பெங்களூர் ஐடி ஊழியர் மரணம் உச்ச நீதிமன்றம் காட்டம். டெல்லி திருமணமான பெண்ணை தற்கொலை செய்து கொள்ளும்படி தூண்டுதல் அல்லது கொடுமைப்படுத்துதல் அல்லது உயிருக்கு உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு செயலை செய்யும் கணவர் அல்லது குடும்பத்தினருக்கு எதிரான சட்ட பிரிவுதான் 498A ஆகும். இந்த இந்திய சட்டப்பிரிவு 498A பெண்கள் பலரும் தவறாக பயன்படுத்துவதாக உச்சநீதிமன்றம் வருத்தம் தெரிவித்துள்ளது. மனைவியின் தொல்லை, விவாகரத்து வழக்கு காரணமாக ஏற்பட்ட பொருளாதார இழப்பு, மனக்கஷ்டங்களால் பெங்களூரை சேர்ந்த 34 வயது ஐடி பொறியாளர் அதுல் சுபாஷ் என்பவர் தற்கொலை செய்துள்ளார். அவரின் தற்கொலை நாட்டையே உலுக்கியுள்ளது. கடந்த திங்களன்று தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட அதுல் சுபாஷ் 24 பக்க தற்கொலை குறிப்பை எழுதியுள்ளார். அதேபோல் கிட்டத்தட்ட 90 நிமிட வீடியோவை பதிவு செய்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டார். அதில் தனது மனைவி நிகிதா சிங்கானியா மீது கடுமையான புகார்களை வைத்துள்ளார். பெங்களூரில் பணியாற்றிய பீகாரைச் சேர்ந்த அதுல் சுபாஷின் விவாகரத்து வழக்கு உத்தரப்பிரதேசத்தின் ஜான்பூரில் நடந்து வந்தது. அந்த பெண் நீதிபதி தன்னிடம் 5 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார். அதாவது பராமரிப்பு தொகையை 40,000 குறைக்க 5 லட்சம் லஞ்சம் கேட்டுள்ளார். அதை கொடுக்கவில்லை என்றதும் 2 லட்சம் ரூபாய் பராமரிப்பு கொடுக்க வேண்டும் என்று கோர்ட் உத்தரவிட்டதாக தற்கொலை கடிதத்தில் வீடியோவில் சுபாஷ் குறிப்பிட்டுள்ளார். பாஜக எம்பிக்களுக்கு ரோஜாபூ, தேசிய கொடி பரிசளிப்பு. இந்தியா கூட்டணி எம்பிக்கள் நூதன போராட்டம். அதானி விவகாரத்தை நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வலியுறுத்தும் நோக்கில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் பாஜக எம்பிக்களுக்கு ரோஜாபூ மற்றும் தேசிய கொடியை பரிசளித்தனர். நாடாளுமன்றம் கூடுவதற்கு முன்பாக வாசலில் குழுமிய மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்ட இந்தியா கூட்டணி எம்பிக்கள் நாடாளுமன்றத்துக்கு வருகை தந்த பாஜக எம்பிக்களுக்கு ரோஜாபூ மற்றும் தேசிய கொடியை பரிசளித்தனர். பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்குக்கு ராகுல் காந்தி ரோஜாபூ மற்றும் தேசிய கொடியை பரிசளித்தார். இதுபற்றி செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் M.P. மாணிக்கம் தாக்கூர், பாஜக நண்பர்களுக்கு ரோஜாபூ மற்றும் தேசிய கொடியை பரிசளிப்பதற்காக நாங்கள் நாடாளுமன்ற வாயிலில் கூடியிருக்கிறோம். அனைத்தையும் விட நாடே முக்கியம் என்ற செய்தியை இதன் மூலம் வழங்கவே இதை செய்கிறோம் என தெரிவித்தார். VCK கொடிக்கம்ப விவகாரம், 100 அதிகாரிகள் சஸ்பெண்ட். கலெக்டரை குற்றம் சாட்டும் VCK. சத்திரப்பட்டி வருவாய் அலுவலர் அனிதா, கிராம நிர்வாக அலுவலர் பரமசிவம், கிராம உதவியாளர் பழனியாண்டி ஆகியோரை பணியிடை நீக்கம் செய்து மதுரை மாவட்ட நிர்வாகம் அதிரடியாக உத்தரவு பிறப்பித்துள்ளது. அமைச்சர் B. மூர்த்தியின் தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினருக்கு 45 அடி உயர கம்பத்தில் கொடியேற்ற அனுமதித்த குற்றச்சாட்டில் வருவாய்த்துறை ஊழியர்கள் 3 மீது கலெக்டர் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ள விவகாரம் மதுரை மாவட்டத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதிய தொழில்நுட்பத்தில் பல மொழி சேவையில் ஈடுபட்டு வரும் உங்கள் AI தமிழ் சேனலுக்கு உங்கள் பேராதரவை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். யூடியூப்ல சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.